ஆடி மாத பலன். ஆடி மாதம்னா கடக மாதம்னு பேர். 17/7/2025 16/8/2025 வரை ஆடி மாதம். கடக ராசியில் போய் சூரியன் உட்காந்துருவார். முகூர்த்த நாள் 15, 19, 23, 26, 28, 29, 30 சுப முகூர்த்த நாட்கள். இப்போ ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணுறதில்ல, கிரகப்பிரவேசம் பண்ணுறதில்ல, சீமந்த பூச்சூட்டல் பண்ணிக்கலாம். அதில் இந்த முகூர்த்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மீனத்தில் சனி பகவானும், ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குருவும், கடகத்தில் சூரியன் புதனும், சிம்மத்தில் செவ்வாய் கேத்துவும், கும்பத்தில் ராகுவும். 1ஆம் தேதி அன்றைக்கி மிதுனத்தில் புதன், 10ஆம் தேதிக்கு மிதுனத்தில் சுக்கிரன், 13ஆம் தேதி கன்னியில் செவ்வாய், 18ஆம் தேதி திரும்பவும் கடகத்தில் புதன். இதுதான் என்ற கிரகநிலை, ஆடி மாதத்துக்கான கிரகநிலை. கிரகங்கள்லாம் சௌகரியமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. மேஷ ராசிக்கு தன குடும்ப சப்தமாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றார். தன குடும்ப சப்தமாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்றார். இந்த கன்னியா ராசிக்கு 13ஆம் தேதி செவ்வாய் இறங்கின உடனே தலைவலியே இருக்காது. 13ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் கன்னியா ராசிக்கு இறங்கிடுறார். இப்போ செவ்வாய் கேத்துவோடு இருக்கிற பிரச்சனை மாறினோடனே 13ஆம் தேதியிலேருந்து இருக்காது. செவ்வாய் மாற்றம் ரொம்ப நல்லது. சுக்கிரன் இப்போ இருக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிர பகவான் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கார். தன குடும்ப ஸ்தானத்தில் இருக்கார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்குற இடத்துல இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையான இடத்துல இருக்கார். சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. ரிஷபராசிக்கு கிரகநிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த ரிஷபராசி கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லதுன்னு தோன்றது எனக்கு. 7ஆம் அதிபதி செவ்வாய் பாம்போட இருக்க 13ஆம் தேதி இறங்கிட போகிறார். 2ல் குரு, 11ல் சனி பகவான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ரிஷபராசிக்கு. இருந்தாலும் சப்தமாதிபதி அந்த பாம்போடு இருக்கிற நேரத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கோ ரொம்ப நல்லது. ஒற்றுமை ரொம்ப நல்லது. பண வருமானம், வீடு வாங்கிறது, நலம், அதெல்லாம் விட கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம். மனைவி இல்லை கணவன் உடல் தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடல் நலத்தில் அக்கறை தேவை. எவ்வளோ அலைஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு பிடி சாப்பிட்லன்னா அலைஞ்ச என்ன பிரயோஜனம்? திருமணம் ஆகி 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை பிறந்தாலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? செவ்வாய் நகர்றவர்களும் இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறோம். நகர்ந்துட்டார்னா ஃப்ரீ ஆகிடுவீங்க. மிதுன ராசி ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன ராசிக்கு கிரகங்களுடைய தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த செவ்வாய் இறங்கின உடனே நம்மளுக்கு வர லாபம் நன்னாயிடும். செவ்வாய் இறங்காதவர்களும் ஜாகிரதையாக இருக்கணும். சிம்மத்தில் இருக்குச்சு ஜாகிரதை. உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேணாம். மருந்து மாத்திரை ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. யாரிடம் வாக்குவாதம் வேண்டாம். தேக ஆரோக்கியம். என்ன பதவி இருந்தாலும் சரி உடம்பு முக்கியம். என்ன வேலை பார்த்தாலும் சரி உடல்நலம் முக்கியம். வேலையே பார்க்கலைனாலும் உடல்நலம் முக்கியம். கொஞ்சம் ஜாக்கிரதை. கண் ஜாக்கிரதை. தோல் கண் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. கண் சம்பந்தமான பிரச்சனையும் தோல் சம்பந்தமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் முக்கியம். கடக ராசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நன்னா இருக்குச்சே, நன்னா இருக்குன்னு சொன்னால் தானே நன்னா இருக்கும். இப்போ செவ்வாய் இறங்குனே இன்னும் நன்னாயிடும். பிபி சுகர் வராமல் பார்த்துக்கணும். பிபி சுகர் அந்த செவ்வாய் இறங்கினோடனே வராது. தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோடு இருக்கின்ற போது டென்ஷனே ஆகக்கூடாது. குடும்பத்தில் யாருடனும் பகை வேண்டாம். இப்போ தனஸ்தானம் பணம் ஜாக்கிரதை. பணம் கொடுக்கல் வாங்கலே ஜாக்கிரதை. உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். ஃபஸ்ட் கிளாஸ். தப்பாக ஒன்றும் சொல்லி நம்ம ஜாக்கிரதைன்னு தானே சொல்கிறோம். நல்லா சாப்பிடுன்னு தானே சொல்கிறோம். நல்லா தூங்கும் தானே சொல்கிறோம். அப்போது இந்த கடக மாதம் ஆடி மாதத்தில் சொல்லச்சே இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறோம்.
அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ ராசியிலேயே செவ்வாய் பாம்போட இருக்கார். சுகபாகிய ஸ்தானாதிபதி. 12ஆம் இடத்தில் சூரியன், ராசிக்கு உண்டான 12ஆம் இடத்துல இருக்க ராசியாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல், ஜாக்கிரதை. படிக்கிற குழந்தையாக தான் நல்லா படிங்கோ, கண்ணு கருத்துமாக படிங்கோ. 100 மார்க்குக்கு படித்தா தான் 80 மார்க்காவது வரும். 60 மார்க் படிச்சிங்கன்னா 30 மார்க்கு தான் வரும். நல்லா படிங்க. படிப்பு ரொம்ப 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 முக்கியம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க. ரொம்ப அலையாதீங்க, தேவையில்லாத அலைச்சலே வேண்டாம். கரெக்டாக இருந்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னியா ராசி, இந்த கன்னியா ராசி தூக்கம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ராத்திரி தூக்கம் கரெக்டாக இருந்தால் போதும். உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப டயர்டாக ஆகாத பார்த்துக்கோங்க. உடல் நல்ல சோர்வு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடல் சோர்வு இல்லாமல் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ல் குரு இருக்கிறது நல்லது தான். பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், 7ல் சனி பகவான் இருக்கார். கிரகநிலை நன்றாக இருக்குது. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேத்துறதுனால ரொம்ப அலைச்சல் கொடுக்காது. ராத்திரிலாம் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. டென்ஷனே இருக்குது. உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு யார்கிட்டையுமே நம்ம பேசாத இருக்க முடியாது. வாக்குவாதமாக வேண்டாம் தான் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் காப்பாற்றிடுவார் பாகிஸ்தானத்துலேருந்து. டோன்ட் வரி. துலா ராசி என்பவர்களுக்கு, இந்த துலா ராசிக்கு 2 7ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் பாம்போட. 2 குடும்பம், 7 மனைவி, 7 கணவன். கணவன் மனைவிக்குள் பிரிவினை கூடாது, கருத்து வேறுபாடு கூடாது. கருத்து வேறுபாடே கூடாது, வாக்குவாதமே கூடாது. இந்த வாக்குவாதம் தான் பிரச்சனைக்கு முதல் காரணமே. இப்போ குரு நல்லா இருக்கார, ரொம்ப நல்லா இருக்கார். வாக்குவாதம் கணவன் மனைவிக்குள், குடும்பத்தில் யார் வேணா இருக்கலாம். குடும்பத்தில் நம்ம கூட இருக்கவங்களோட வாக்குவாதம் வேண்டாம். அக்கம் பக்கத்தில் போடலாம், அங்கேயும் யார்கிட்டையும் வேண்டாம். யாருக்கிட்டேயுமே வாக்குவாதம் வேண்டாம். உடன் பிறந்தவர்களோடு கண்டிப்பாக வேண்டாம். அப்படி இருந்தால் சமாளிச்சிடலாம். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிரகங்கள்லாம் சௌகரியமாக இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் மட்டும் ஜாகிரதை. அனாவசியமான செலவு குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவு வேண்டாம், தவிர்த்துருங்க. அனாவசியமாக அவசியமாக நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். வேலை பார்க்குறீங்களா, ஒழுங்காக வேலை பாருங்கள். யார்கிட்டையும் மனக்கசப்பு வேண்டாம். உங்கள் ராசியாதிபதி 11ஆம் இடத்துக்கு வருவேன். 13ஆம் தேதி அன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறேன். ஃப்ரீ, எல்லாம் சரியாக போயிடும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு சரியாக போகிறது. பாகிஸ்தான் சூரியன் வேலையில் பதவி உயர்வையும் சந்தோஷத்தை கொடுக்குற இடத்துக்கு சூரிய பகவான் வரார். நல்லா இருப்பீங்க. சரி, செவ்வாய் இறங்கிட்டால் சரியாக போயிட போகிறது. தனுர் ராசி, தனுர் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சீரும் சிறப்பான ராசியான தனுர் ராசிக்கு கிரகங்கள் ரொம்ப பலம் பொருந்தியதாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பலம் பொருந்திய கிரகங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு கிரகங்களுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. சங்கடகிரகத்தை அன்றைக்கி மட்டும் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முடிஞ்சால் நவகிரகத்தை 9 சுற்றி வாங்க, எல்லாம் நன்னாயிடும். 4ல் சனி பகவானும் 7ல் குருவும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதியாகி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சிருவீங்க. உடல்நலம் சீராயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்கு பேர் புகழ், உத்தியோகத்தில் செய்கிற தொழிலில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வாழ்க்கையை சிறப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். பணம் மட்டும் கொஞ்சம் அனாவசியமாக செலவு பண்ணாத பார்த்துக்கோங்க. தேவையில்லாத செலவு வேண்டாம். தேவையில்லாத செலவை குறைத்து கொள்ளுங்கள். உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ. ஹெல்த்து டேக் கேர். கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பாதை, முன்னேற்ற பாதை சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி கிரகநிலை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ லக்னத்தை ராசியில் ராகுவும் 7ல் செவ்வாய் கேத்தும் இருக்குச்சு. ஒய்ஃப், கணவன் மனைவி. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோடு இருக்கிறார். உடன் பிறந்தவர்களோடும் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருங்கள். உடன் பிறந்தவர் கசப்பு வேண்டாம். சகோதர
ஸ்தானாதிபதியான செவ்வாய் சகோதர காரகனாகி 7 கேத்துவோடு இருக்கார். ஜாக்கிரதை மீனராசி என்பர்களே. மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன். குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகமாகும், செய்கிற தொழில் மேன்மையாகும். 4ஆம் இடத்துல குரு 10ஆம் இடத்தை பார்க்கச்சு உங்களுக்கு வாழ்க்கையினுடைய உயர்வு சிறப்பாக இருக்கும். சாப்பாடு தூக்கம் கரெக்டாக இருக்கணும், உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். 6ல் செவ்வாய் கேத்து இருக்குச்சு, உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. 12 ராகு, இரவு தூக்கம் சரியாக இருக்கட்டும். இதுதான் இந்த மாதத்துக்கான பிரதிபலன். 12 ராசிக்காரர்களும் சீரோடும் சிறப்பாக இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.